டிவிகே கட்சிக்கு காங்கிரஸோட தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது என்னடா புதுசா இருக்கு, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையேன்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அதையும் நான் உங்களுக்காக சொல்ல போறேன். நீலகிரியில ஒரு ஸ்கூல் ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அது யாருன்னா காங்கிரஸோட மூத்த தலைவராக இருந்துகிட்டு இருக்கிற ராகுல் காந்தி அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் விஜய் அவர்களுக்கு ஆதரவாகவும் அவங்களுடைய ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது அந்த ஒரு காரணத்திலும் பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாங்க. ஒருத்தவங்க இந்த மாதிரி நினைக்கலாம், அதாவது பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ள வந்துட்டாங்க. ஸோ காங்கிரஸோட தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி அவங்க பார்த்தீங்கன்னா விஜய் இழுத்துக்கினாங்க. ஸோ அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நினைச்சிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் இதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி அவர்கள் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டிவாக பேசியிருக்காங்க. அது எந்த படம்னு கேட்டிங்கன்னா மெர்சல் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ராகுல் காந்தி இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவாக கொடுத்துருக்காங்க. ஜனவரி 13 நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற கூடலூர் இந்த ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டுக்கு போயிருக்காங்க ராகுல் காந்தி அவங்க. ஸோ அதாவது ஆண்டு விழாவுக்கு பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா மத சார்பற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் பார்த்தீங்கன்னா பங்கேற்றிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆண்டு விழாவும் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா உரையாற்றிருப்பாங்க. தகவல் தொழில்நுட்பம் புரட்சின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க பேச சொல்ல என்ன மாதிரி அறிவுரையெல்லாம் மக்களுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா அங்கே வந்த மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமா? இப்போ இந்த டெக்னாலஜி உலகத்தில், அதாவது பார்த்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு யுகத்தில் தகவல் சேகரித்தது, ஸோ தகவலை சேகரிப்பது, ஸோ அது எப்படி நம்ம அறிவை வளர்த்துக்கிறது, இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக செயல் பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. தகவல் தொழில்நுட்ப புரட்சி பார்த்தீங்கன்னா இப்போ ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்குது. ஸோ அதில் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தான் வாழணும். இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக எலாபரேட்டாக மாணவர்கள் செல்வங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுங்கன்னு பார்த்தீங்கன்னா பேசியிருப்பார். இப்போலாம் ஏஐ எந்த அளவில் வளர்ந்துடுச்சுன்னு நமக்கு தெரிஞ்ச விஷயம். எதுக்கு எடுத்தாலும் இப்போ பார்த்தா யூடியூப் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஏஐக்குள்ளே மக்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. மாணவர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா படிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி செயற்கை நுண்ணறிவு வந்ததால் மக்களோட வேலைகள் குறையது மட்டும் இல்லாமல் பார்த்தா மாணவர்களோட வேலை குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆசிரியர்கள் அவங்களுடைய வேலை குறையறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில உரைகளை பார்த்தீங்கன்னா அவங்க பேசி ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு சில பள்ளி மாணவர்கள் பார்த்தீங்கன்னா சரியில்லாமல் இருக்காங்க. நாளமுள்ள மாணவர்களாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் இருக்கணும். ஸோ அறிவு இருக்கிற மாணவர்களை, எந்த ஒரு அறிவில்லாத எந்த ஒரு செயலும் செய்யாத மாணவர்களாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு மாணவர் குடிமக்களை பார்த்தீங்கன்னா உருவாக்குவீங்கன்னு நான் நினச்சிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அதுக்காக நான் எந்த அளவில் போராட முடியுமோ அந்த அளவில் போராடுவோன்னு பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவங்களுடைய உரையை ஆரம்பிச்சிருப்பாங்க. மாணவர்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அரசியல் உள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்த இந்த ஒரு ஸ்கூலுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு சில மாணவர்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அதாவது பார்த்தா நீங்கள் என்ன ஆக போகிறீங்க, ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் லைஃப்பில் என்ன மாதிரி கரியரை சூஸ் பண்ண போகிறீங்கன்னு நான் கேட்டதுக்கு ஸோ அவங்க எனக்கு எந்த மாதிரி பதில் சொல்லிட்டாங்கன்னா, இங்கே இருக்கிற மாணவர்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா நான் மருத்துவர் ஆகணும், அதாவது பார்த்தீங்கன்னா நான் ஒரு டாக்டர் ஆகணும், அப்படி இல்லை நான் ஒரு பைலட் ஆகணும், ஒரு விமானியாக மாறணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விருப்பமாக இருக்கிறதா பார்த்தா சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிற யாருமே நான் எதிர்பார்த்த பதிலை யாருமே சொல்லலை. நான் ஒரு அரசியல்வாதியாக மாறணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பதில் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த ஒரு பதிலை பார்த்தா எனக்கு யாருமே சொல்லலை. அவங்க சொன்ன பதில் என்ன, என்னுடைய 20 வருட அரசியல் வாழ்க்கையில் ஸோ நான் ஒரு அரசியல்வாதியாக மாணவர் மட்டும் இல்லை ஆசிரியருக்கும் மிக முக்கிய பங்கு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு பணிவுத்தான் காரணம், தன்மையாக இருக்கணும். ஸோ எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் பார்த்தீங்கன்னா கூலாக ஹேண்டில் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா அவங்க பேசியிருப்பாங்க. இங்கே தான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அதாவது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஸோ மற்றவர்கள் தான் மதம் மொழின்னு பார்த்தீங்கன்னா மதித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மாணவ செல்வர்களே, நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா அன்பாக பழகணும். ஸோ ஒன்றுக்கு ஒன்று விட்டு கொடுக்காம பார்த்தீங்கன்னா அன்பாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாங்க. நீங்கள் உங்களுடைய நண்பர்கள், அது மட்டும் இல்லை உங்களுடைய உறவினர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக, ஸோ ஒரு மொழி, ஒரு கலாச்சாரம், மதம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மதிக்கணும். நம்மளுடைய இந்தியாவில் இருந்துக்கிட்டு ஸோ இந்த மாதிரி மதிச்சிங்கன்னா உங்களை எல்லா மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா பிடிக்கும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி அந்த ஒரு ஆண்டு விழாவில் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாங்க. சரி, இதெல்லாம் ஓகே. விஜய் அவர்களுக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் என்ன மாதிரி கம்யூனிகேஷன் நடந்துக்கிட்டு இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட மூத்த தலைவராக இருந்துக்கிட்டு இருக்கிற ராகுல் காந்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் கட்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிகிற மாதிரி பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சோனியா காந்தி இருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா திமுக கூட மட்டும்தான் கூட்டணி இருக்கணும்னு பார்த்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி அவர்கள் இன்னொரு பக்கத்தில் இருந்து பார்த்தா விஜய் கூட கூட்டணி அமைக்கலாமான்னு பார்த்தா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எந்த மாதிரி அமைன்னு தெரியல. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ பிடிச்சா லைக்காக கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.